வா ஜெகதீஷ், ஜெயிலேருந்து எப்போ ரிலீஸ் ஆகி வந்த? இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் ராணியம்மா. நான் சொன்னது ஒன்று, நீ செஞ்சது ஒன்று. இப்போ என்னாச்சு பாத்தியா? இருந்தாலும் எனக்கு உன் மேலே கோபம் வரல. ஏன் தெரியுமா? சந்திரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுனால தான். இனிமேலாவது நான் சொல்றத மட்டும் நீ செய், புரிஞ்சுதா? சரிங்க ராணியம்மா. சந்திரா கல்யாணத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னதுக்கு நீ சரின்னு சொல்லிட்டியாமே, ஏன்? அது வந்து ராணியம்மா, ஏற்கனவே அவங்க வீட்டில் பவித்ராவால் பெரிய ப்ராப்ளம். இப்போ சுமித்ரா வேறு எப்படி இருக்கா? இந்த நேரத்தில் நான் கல்யாணத்துக்காக வற்புறுத்தினா சந்திராக்கு என் மேலே சந்தேகம் வந்துடும். அதனால தான் நான் சம்மதிக்க வேண்டியதாக போச்சு. எது எப்படி இருந்தாலும் சரி, உனக்கும் சந்திராவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும். நீ அடுத்த தடவை என்னை பார்க்க வரும்போது உன் கல்யாண பத்திரிக்கையோடு தான் வரணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது ராணியம்மா. சரி, நீ போகலாம். சரி ராணியம்மா. ஹலோ சந்திரா. ஹலோ. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. இந்த அசோசியேஷன்ல நீங்க லைஃப் மெம்பர் ஆயிட்டீங்க. அதை கங்க்ராச்சுலேஷன் பண்ண தான் வர சொன்னேன். கங்க்ராட்ஸ் யூ. தேங்க்யூ சார். உங்கள மாதிரி திறமைசாலிங்க தான் எங்க அசோசியேஷனுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ரெகுலரா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. இது என்னைக்குமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ ஷூர். தேங்க்யூ வெரி மச் சார். அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா. வாழ்த்துக்கள் சந்திரா. அசோசியேஷன்ல மெம்பர் ஆயிட்டியா? கன்கிராச்சுலேஷன்ஸ். நம்ம அசோசியேஷன்ல தானே மெம்பர் ஆயிருக்கிற. எப்படிரா இதெல்லாம் இவனுக்கு தெரியும் நீ நினைப்ப. உள்ள இருக்கிறவங்கலாம் இழிச்ச வாயனுங்க, ஜொல்லு கேசுங்க. பொம்பளை எப்ப கடுதாசி கொடுப்பான்னு காத்துட்டு இருக்கிறானுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இதுல மெம்பர் ஆயிட்டோன்னு பெருசா பீத்திக்காத. இங்க மெம்பர் ஆனவன் பிரயோஜனப்படாதவனும் இருக்கிறான், உருப்படாம போனவனும் இருக்கிறான். ஓ, உங்களை சொல்றீங்களா? தபார், இது பாருங்க, தைரியம் என் கூட பிறந்தது. இதுக்கே பயந்துட்டா எப்படி? போக போக புரியும் நான் யாருன்னு. இதான் என்னோட முதல் ஸ்டெப். வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன ஆபீஸ் வரைக்கும் தேடி வந்துட்டீங்க? என்ன விஷயம்? நீ உடனே வீட்டை காலி பண்ணிடுமா. ஏன் சார், ஏன் திடீர்னு? சுந்தரேசனோட மருமக அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம என் வீட்டை வாடகைக்கு விட்டேன். ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் வீட்டை வாடகைக்கு விட்டே இருக்க மாட்டேன். நீங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? சுந்தரேசன் எங்க கிளப்புக்கு வந்து கண்ணாபுண்ணு பேசிட்டாரு. பேசினோட மட்டும் இல்லாம உங்களை வீட்டை விட்டு காலி பண்ணவும் சொல்லிட்டாரு. சார், நாங்க அந்த வீட்ல இருந்து தனியா வந்தது எங்களோட தனிப்பட்ட விஷயம். இத காரணம் காட்டி நீங்க வீட்டை காலி பண்ண சொல்றது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லை சார். நாங்க 3 பேருமே வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். அதனால மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை வந்து சேர்றதுல எந்தவித பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். மேலும் இப்படிலாம் உடனே நீங்க எங்களை வீட்டை காலி பண்ண சொல்ல முடியாது. இப்படி சொல்லி தான் நீங்க அட்வான்ஸ் வாங்கும்போது எங்க கிட்ட இந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குனீங்க. என் மாமனாருக்கு நீங்க வேணாலும் பயப்படலாம், ஆனா நாங்க பயப்பட மாட்டோம் சார். அப்படி இல்லைம்மா, என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சுந்தரேசன் நல்ல மூடில் இருந்ததுனால பேசினதோட விட்டுட்டு போயிட்டார். இல்லை 4 ரவுடி பசங்களை என் வீட்டுக்கு அனுப்பிச்சினாருன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் தான் நான் திருப்பி கொடுத்துட்றேன். நாளைக்கே நீங்கள் வீட்டை காலி பண்ணிவிடுங்க. ஓகே சார். என் மாமனார் வந்து மிரட்டினாருங்கிற ஒரே காரணத்தினால தானே நீங்க எங்களை வீட்டை காலி பண்ண சொல்றீங்க. கவலைப்படாதீங்க சார். இனிமே அவர் உங்ககிட்ட வந்து இது விஷயமா பேச மாட்டாரு. அப்படி மறுபடியும் அவர் வந்து இது விஷயமா உங்ககிட்ட பேசினாருன்னா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க வீட்டை காலி பண்ணிடுறோம். ஓகேயா சார்?
சுமி சுமி ஏய் ஏய் மேடம் என்னை பார்த்தா இப்படி தான் பயந்துக்கிட்டே இருக்கேன். சுமி பரவாயில்ல சுமி, இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பிரதீப், சுமி இப்போ இருக்கிற நிலைமையில நாம் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. அவள் இப்போ இருக்கிற பொசிஷனில் கண்டிப்பாக யார்கிட்டும் எதை பற்றியும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் நம்ம இதை இப்படியே விட்டுற முடியாது. எதுக்கும் ராணியம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோன்னு ஒரு முடிவு எடுப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். காலையில் நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. உங்கள் விசிட்டிங் கார்டை பார்த்தேன். சாரி மேடம், முக்கியமான வேலையாக வெளில போயிருந்தேன். என்ன விஷயம் மேடம்? நேத்து நீங்க ஹிந்துல கொடுத்த இன்டர்வியூவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எலக்ட்ரிக் பல்ப் டெக்னாலஜியில் புதுசாக ஏதோ இன்வென்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி பேசலான்னு தான் வர சொன்னேன். பேசலாமா? சொல்லுங்கள் மேடம். எனக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் வேணுங்கிறதுக்காக நான் உங்களை வர சொல்லலை. அந்த ஃபார்முலாவே வேணும். மேடம், ஆமாம், உங்கள் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சா எங்கள் கம்பெனியில் எந்த விதத்தில் யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்ல முடியுமா? சாதாரணமாக இப்போ மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பல்பு 5 மணி நேரம் எரிஞ்சா ₹1 எலக்ட்ரிசிட்டி பில் வரும். அதே நான் கண்டுபிடிச்ச பல்பை யூஸ் பண்ணால் அதே 5 மணி நேரத்துக்கு 50 காசு தான் மேடம் வரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன். நானும் இந்த ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு எத்தனையோ கம்பெனியில் ஏறி இறங்கி பார்த்துட்டேன். ஆனால் யாரும் இதுக்கு மதிப்பு கொடுக்கல மேடம். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். எந்த ஒரு நல்ல விஷயமுமே ஆரம்பத்தில் பாப்புலர் ஆவறதில்ல. அதுக்குண்டான நேரமும் சூழ்நிலையும் அமையும் போது தான் திறமைசாலி ஜெயிக்கிறான். நீங்க கண்டுபிடிச்சது கன்ஃபார்ம்டா மக்களுக்கு பயன்படுற வகையில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. தேங்க்யூ மேடம். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸோட வந்து நாளைக்கு உங்களை அவசியம் மீட் பண்ணுறேன் மேடம். ஓகே, வாங்க. எழுந்துருங்க, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. என்ன பசிக்கலையா? நைட்ல சாப்பிடாம படக்கூடாது. ப்ளீஸ் எழுந்து சாப்பிட வாங்க. நான் சாப்பிட வந்தா மட்டும் அந்த ஃபேக்டரி என் கைக்கு வந்துருமா? அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? ஃபேக்டரி வேணும்னு கேட்டு பார்த்தாச்சு, அவங்க கொடுக்கல. இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியும்? இந்த விஷயத்துல அம்மா மேல எனக்கும் தான் கோவம். அவங்க உண்மையிலே உங்க அம்மா தானா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அங்கங்க பெத்த பொண்ணுக்காக என்னென்னலாம் செய்றாங்க. நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சோம் உங்க அம்மா எந்த உதவியும் செய்ய மாட்டேன்றாங்க. நாளைக்கு ஒரு ஆபத்துனா உங்க அம்மா 3வது மனுஷி மாதிரி துக்கம் விசாரிச்சு தான் போவாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணும் நான் உனக்கு சொல்லுமா? நீ உங்க அம்மாக்கு ஒரே பொண்ணு தானே. சட்டப்படி சொத்தும் ஃபேக்டரி உனக்கு தான் சொந்தம். செஞ்சாங்களா உங்க அம்மா? இல்ல நீ தான் கேட்டியா? எல்லாத்தையும் யாருக்கும் தாரவாத்து கொடுப்பாங்களா? நாம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்த காலத்துல எவனும் அந்த மாதிரி இருக்க முடியாது. இத பாரு,
ஒன்று ஃபேக்டரி சுந்தரேசன் கொடுத்துருக்கணும் இல்லை நமக்கு கொடுத்துருக்கணும். ரெண்டும் இல்லாம எவ்வளோ ஒருத்தி கொடுத்துருக்காங்க. நிஜமாவே நீ அவங்க பொண்ணு இல்லை. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த விஷயத்துல உங்க அம்மா என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன் பாரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேனே, எப்படி இருக்கேன், எப்போ வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களோ? நீங்கள் கேட்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு காரியம் ஆற வரைக்கும் தானே ஒரு ஆள் தேவை. காரியம் முடிஞ்சது ஈஸியாக கட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. சந்திரா, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லா வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப நல்லா மேனேஜும் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிக்கிறீங்க. ஜெயிலில் அன்றைக்கி மீட் பண்ணப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? புரியுது, எல்லாம் சுமித்ராக்காக தானே செஞ்சீங்க. சுமித்ராக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே நாங்கெல்லாம் தேவையில்லாமல் போயிட்டோம்ல. பரவாயில்ல சந்திரா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் தங்கச்சி சுமித்ராக்காக தான் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே சுமித்ரா வச்சு என்னால் உங்களை கல்யாணமும் பண்ணிக்க முடியும், அது உங்களுக்கு தெரியுமா? சே, நான் ஒரு பைத்தியக்காரன். இதெல்லாம் போய் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபேக்ட்ரி முழுசாக உங்கள் கைக்கு வந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருந்தா நானும் சந்தோஷமாக இருந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஃபேக்ட்ரியை வாங்குறதுக்கு, உங்கள் ஃபேமிலி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் மறக்க மாட்டீங்க. சந்திரா பழசு எதையும் மறக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெயிலில் இருந்த அந்த ஒரு மாசத்துல உங்கள் பிஸ்னஸ் ட்ராவலில் ரொம்ப தூரம் போயிட்டு தான் கனவு காணாதீங்க. உங்கள் ட்ராவலை எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இனிமேல் அடிக்கடி உங்களை மீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லெட்ஸ் மீட் அகெயின் அண்ட் அகெயின். பாய். என்னடா பவி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. ஆமா, காலையில உனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்ததே, உங்க அம்மா கிட்ட கொடுத்தானே, வாங்கி பாத்தியா? என்னம்மா அதுல என்ன விஷயம்? படிச்சு பாருங்க. என்னம்மா இது? நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் உனக்கு விவரமா எடுத்து சொல்லியும் நீ இப்படி ஒரு முடிவே பண்ணிட்டியே. இன்னும் ஒரு வாரத்துல போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு லெட்டரே போட்டிருக்கானே. ஆமாப்பா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜீவாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது? தினம் தினம் நீங்க என் முகத்தை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கிறத என்னால பார்த்து சும்மா இருக்க முடியலப்பா. இந்த நிலைமை மாறணும்னா நானே ஏதோ ஒரு முயற்சி எடுத்து ஒரு வேலைக்கு போகணும். இதே ஊர்ல வேலை பார்த்தேன்னா திரும்ப அதே வருத்தம் தான் உங்க எல்லாருக்கும் இருக்கும். வேற ஊருக்கு போயிட்டேன்னா உங்க எல்லாரையும் விட்டு கொஞ்ச நாள் விலகி இருப்பேன்.
அது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. என்னடாம்மா என்ன இப்படி சொல்ற? உங்க 4 பேரையும் பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கூட உன் முகத்தை தினமும் பார்க்கணும்னு உன் வீட்டுக்கு வந்து பார்க்கறவனாச்சே. என்னால எப்படிமா இருக்க முடியும்? அப்பா நான் எங்கப்பா போறேன்? டெல்லிக்கு தானே போறேன். முடிஞ்ச போலாம் ஃபோன் பண்றேன். மாசத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போறேன். ட்ரைனிங் பீரியட் ரொம்ப நாள் இருக்காதுப்பா. ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுன்னா இங்கேயே எங்கேயாவது போஸ்டிங் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ப்பா, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதேதோ பேசிட்டு இருப்பாங்க. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்களேன். என்னடா இப்படி சொல்ற? அப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. இத பாருடா பவி, எங்க இருந்தாலும் என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும். அதுதான்டா எனக்கு முக்கியம். தேங்க்ஸ்ப்பா.